நான் வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து DavidJames சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட்ஸ்லாம் லெட்ஸ் கனெக்டடாக அங்கே நம்ம இருப்போம். ஓகே, ஸோ வாங்க நம்ம பாயிண்ட்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். நம்ம வந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபுட்டும் சாப்பிட்ருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த சென்ஸ் நம்ம லைட்டாக தண்ணி குடிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். மற்றபடி நம்ம ரொம்ப ஹெவியாகவோ இல்லை ஓரளவு சாப்பிடக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் அதுக்கப்புறமா டான்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இனிஷியலாக சாப்பிட்ட உடனே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லைட்டாக வாக் பண்ணுங்கள். ஓகே, வாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது ஜீரணமாகும். ஓகே, ஸோ அது சீக்கிரம் ஜீரணமாகும் போது நீங்கள் அந்த 2 ஹவர்ஸ் கிராஸ் பண்ணும்போது உங்கள் பாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. ஸோ நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. சப்போஸ் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் என்னென்னா, தண்ணி வந்து நீங்கள் நிறைய குடிக்காதீங்க, லைட்டாக குடிங்க தண்ணி. ஓகேவா? ஏன்னா நம்ம டான்ஸ் பண்ணும்போது தண்ணி நிறைய குடிச்சிட்டோன்னா இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது வந்து நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் விளையாடும் போது அந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ தண்ணி வந்து நிறைய குடிக்காத, சாப்பிடுது. இது 2. ஓகேவா? 3வது என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து போட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் நிறைய ஸ்டெப் வந்து நிறைய இந்த சென்ஸ் நல்லா ஃபாஸ்ட் பீட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸும் டான்ஸ் ஷூட்டும் சேம் டேயில் வைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா சப்போஸ் நீங்கள் மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மார்னிங் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆகிருப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு இருக்காது, அந்த டயர்ட் அப்படியே கண்டினியூ ஆகும் அந்த டேயில். ஓகே, ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணாலுமே பட் ஸ்டில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படி பண்ணுறோன்றதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குட் லுக்கிங்காக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் வந்து ஒன் டே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டேயில் ப்ராக்டிஸ் பண்ண வீடியோ வந்து ஷூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது. சேம் டேயில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்க மாட்டேன், நான் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவேன். ஓகேவா? ஸோ 4th பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வார்ம் அப், இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் வார்ம் அப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் சும்மா ஜென்ரலாக உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஹெவியாக ஆடுறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன். சும்மா ஜென்ரலாக வாக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வாக் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்ட்ஸ் நல்லா இப்படி சம்திங் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்டெப் பண்ண போகிறீங்களோ அதை லைட்டாக ஸ்லோவாக ஆடி பாருங்கள். ஓகேவா? அதே ஃபாஸ்ட்டில் ஆடும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது உங்களோட பாடி வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பிஃபோர் டான்ஸில் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. பட் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து டான்ஸ் பண்ணும்போது இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இவ்வளோனா ஒரு 4-5 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பட் சம் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஆப்வியஸாக அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து போய் சாப்பிட்டுட்டு வந்து ஹெவியாலாம் டான்ஸ் ஆடக்கூடாது. ஓகேவா? ஒன்று நீங்கள் வந்து அந்த டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்ணும். இல்லைன்னா லைட்டாக சாப்பிட வேணாம் என்ன கேட்டால் நீங்கள் டான்ஸ்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, ஏன்னா சில பேர்லாம் சாப்பிட்டு வந்துட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ டான்ஸ் ஹெவியாக பண்ணும்போது ஆப்வியஸாக என்ன உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது ஒன்று. சிலர் தான் வந்து இந்த நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டான்ஸ் பண்ணும்போதே சம்திங் அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, அவங்கள டான்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு ஹெவியாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நார்மலான லைஃப்பில் இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஒரு டிஜே மாதிரி நல்லா போட்டு வைப் பண்ணதுனால அவங்க அந்த வைப்பில் வந்து கச்சான்னு குதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ குதிக்கும் போது என்ன, நமக்கு அந்த மூச்சு நார்மலாக இருக்குது, பம்ப் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு இது சிக்கில் இருக்காங்க அப்படின்னா அதுவும் இதோ ப்ளஸ் ஆகி ஆட் ஆகி சம்திங் அது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் என்ன சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் டான்ஸ் பண்ண மாட்டீங்க, டான்ஸர் இல்லை, ஹெவியாக லைக் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எதுலேயுமே நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் ஹெவியாக டான்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட் நார்மலாக எப்படி பண்ணுங்கள், இல்லை கிளாப் பண்ணிவிட்டு அப்படி அந்த வைப்பை செட் பண்ணிக்கோங்க. ஹெவியாக நீங்கள் டான்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, இட்ஸ் மை சஜஷன். ஓகே, ஸோ பிஃபோர் டான்ஸ்லாம் இது இருக்குது. ஆஃப்டர் டான்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து நான் சொல்கிறது எல்லாமே நல்லா ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஷூட் பண்ணுறது. ஓகேவா? பட் ஸ்டில் நீங்கள் நல்லா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆனாலும் ஓகே, டான்ஸ் பண்ணோன்னே ஹெவியாக வாட்டர் குடிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ டான்ஸ் அப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது. லைட்டாக உங்களோட தொண்டை கறக்கிற காஞ்சி போயிருக்கலாம், அது வெட்டாகிற வரைக்கும் குடிங்க. ஓகே, ஸோ அது வந்து நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்கள் பாடி வந்து ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் அங்கே எங்கே போய் ஒரே ஹீட்டாக இருக்கும் உங்கள் பாடி நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணும்போது. ஸோ அந்த டைமில் தண்ணி நம்ம நிறைய குடிக்காது. லைட்டாக குடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, படுத்துருந்து அது விட்டத்தப்பா ஸ்கையை பார்த்த மாதிரி இப்படி படுத்துருங்க. ஓகே, ஸோ படுக்கும் பொழுது அப்படி நார்மலாக ஃப்ரீயாக விட்டுருங்க உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம். உங்களோட ஹெட்டை ரைட் சைடில் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது நான் எங்கே நான் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது யோகாவில் இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ யோகா மாஸ்டர் என்ன பண்ணுவேன்னா,
ஒரு 12-15 யோகாஸ் நாங்கள் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன், பிளட் சர்க்குலேஷன், பிளட் வந்து நார்மலாக எல்லா சைடும் போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போதுலேருந்து எனக்கு அது தெரியும். ஸோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ், அதாவது உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஓகே நம்மளோட அந்த மூச்சு வாங்குற லெவல் எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சுன்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப் டு உங்களோட டியூரேஷன் தான், எய்தர் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாட்டர் வந்து உங்களுக்கு தேவையான குடிச்சுக்கோங்க. அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஸோ இது வந்து ஆஃப்டர் டான்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஃபங்க்ஷனில் என்னால் ஹெவியாக ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போய் ஃபுட் சாப்பிடும், அதாவது ஃபுட் சாப்பிடும்போது, டின்னர் சாப்பிட்றீங்க இல்லை சம்திங் சாப்பிடும்போது கொஞ்சம் நார்மலாக சாப்பிடுங்க, ஹெவியாக சாப்பிடாம. ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நம்ம நல்லா ஹெவியாக நல்லா டான்ஸ் பண்ணியிருப்போம். டக்குன்னு அதை ஹெவியாக எடுத்துக்க வேணாம். சில பேர்லாம் டான்ஸ் பண்ணிட்டு சாப்பிடவே மாட்டாங்க, இது ஒரு மாதிரி இருக்குது சாப்பிடலன்றவாங்க. இது கேஷுவலாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பிஃபோர் டான்ஸ் ஆஃப்டர் டான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்ட்ஸ். இது வந்து நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவை போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டான்ஸ் எப்படி நீங்கள் வந்து டான்ஸை நோட் பண்ணணும், லைக் ஒரு டான்ஸ் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி கவுண்ட் பண்ணணும், நுணுக்கங்கள் என்ன, அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோலாம் DavidJames சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டாப்பிக்கு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணனாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து டைம் கிடைக்கும்போது எடுத்து போடுறோம். டுடே நம்ம டான்ஸ் டுட்டோரியல் வீடியோ பண்ணுவோம். ஒரு சின்ன ஷவுட் அவுட் என்னென்னா, லியோ மூவி இந்த வீக் வருது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி நடிச்சது. ஸோ அதில் வந்து நான் ரெடியாக பாடல் வந்து கண்டிப்பாக இருக்குல்ல. ஸோ அது வந்து ஏதாவது நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு கிடைக்குது, இல்லை நீங்களே வந்து சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ்லாம் வீடியோ கிளிப் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே டக் 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 ஒன்று டுட்டோரியல் போட்டுடலாம். ஓகே, ஸோ நானுமே சர்ச் பண்ணுவேன், நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தாலும் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் பார்க்குறீங்கன்னா அதை எனக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அனுப்பும்போது நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் டான்ஸ் வீடியோ டுட்டோரியல் போடுறேன். ஓகே, ஸோ டுட்டோரியல் பார்க்கணும்னா DavidJames சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுலேயுமே நம்ம கனெக்டடாக இருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டான்ஸ் டுட்டோரியல் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் DavidJames. Stay tuned. Bye bye.